பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னைக்கு திரும்பும் நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. நாகர்கோவிலிருந்து சென்னை வரை இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் 2500 ரூபாயிலிருந்து 5900 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. அதேபோல் மதுரையிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகளின் டிக்கெட் விலை 4000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அவதியடைந்தனர். நெல்லையிலிருந்து சென்னை வரை இயக்கப்படும் பேருந்துகளிலும் டிக்கெட் விலை 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டது. ஆம்னி பேருந்தில் சாதாரண கட்டணம் 1200 1800 தான் இருக்கும். இந்த 4 நாள் லீவ் விடுமுறையில் வந்த மக்கள் 2500 6000 கட்டணம் கொடுத்து போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் அரசு அதிகாரிகள் தலையிட்டு இந்த ஒரு சில பேருந்துகளில் ஒரு சில ஆம்னி பேருந்துகளில் மட்டும் இந்த கட்டணம் ஜாஸ்தியாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் அமைக்கப்பட்டுள்ள காளிங்கராயன் முழு உருவச் சிலையை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் 744 ஆண்டுகளுக்கு முன்பு நதிநீர் இணைப்பிற்கு முன்னோடியாக பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து வாய்க்கால் வெட்டி பாசனம் செய்து விவசாயிகள் வாழ்வில் ஒளியேற்றியவர் காளிங்கராயன். அவரை கௌரவிக்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிலையையும் போட்டித் தேர்வு நூலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த சிலை அமைந்திருக்கிற இடமும் சிலை அமைந்திருக்கிற அந்த ஒரு அமைப்பும் மிக அருமையாக இருக்கிறது என்பது அவருடைய மனதிலே இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த சிலையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இது அவருக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். நதிநீர் இணைப்பிற்கு முன்னோடியாக விளங்கிய காளிங்கராயன் அவர்களின் முழு உருவச் சிலை திறக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் தீரத்துடன் அடக்கினர். வடமலாப்பூரில் பிடாரியம்மன் மற்றும் கருப்பர் கோயில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ராஜவயல், வடமலாப்பூர், குருக்களையாப்பட்டி ஆகிய 3 கிராமங்கள் சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. அவற்றின் திமிலை தழுவி காளையர்கள் அடக்கினர். நல்ல முயற்சி, மாடு நல்ல முயற்சி. அடங்க மறுத்த காளைகளுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது. பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் திரண்டு ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தனர். ஈரோடு அருகே காளிங்கராயன் கால்வாயை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 744 ஆண்டுகள் பழமையான இக்கால்வாய் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் 15000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இக்கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்ட தினமான தை மாதம் 5ஆம் தேதி காளிங்கராயன் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு கணபதிபாளையத்தில் காளிங்கராயன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் வசூலான தொகையை கொண்டு கால்வாயின் ஒரு பகுதி சீரமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சார்பாக 6.5 கிலோமீட்டர் காளிங்கராயன் கால்வாய் தூய்மைப்படுத்தியுள்ளோம். மேலும் வருங்காலங்களில் ஒரு 20 to 25 கிலோமீட்டர் நாங்கள் அந்த காளிங்கராயன் கால்வாய் தூய்மை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோங்க. இதுக்கு இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் பொதுமக்களும் தங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னதாக இந்த மாரத்தானை துவக்கி வைத்த ஆட்சியர் கந்தசாமி 5 கிலோமீட்டர் தூரம் மாரத்தானில் பங்கேற்று ஓடினார். கறிக்கோழி வளர்ப்புக்கு கூலி உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 9 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சத்தியமங்கலத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குடிமங்கலம் பகுதியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்களையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சத்தியமங்கலம் அடுத்த விண்ணப்பள்ளி பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கறிக்கோழிக்கு நியாயமான விலை தருவதும் ஒன்றாகும். விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை இல்லை, தண்ணி இல்லை, விவசாய வேலைக்கு ஆள் இல்லை, விவசாயிகளுக்கு எந்தவித அங்கீகாரமும் இல்லை. அவர்களது பிரச்சனையை யாரும் செவிமடுத்து கேட்பதும் இல்லை. இதேபோல் விவசாய சங்க நிர்வாகி ஈசன் முருகசாமி உள்ளிட்டோரை விடுதலை செய்ய கோரி திருச்செங்கோடு சுற்று வட்டாரத்திலும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புகழ்பெற்ற மாசாணியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் குண்டம் திருவிழா சிறப்புற நடைபெற்று வருகிறது. இதையொட்டி சர்க்கார் பதியிலிருந்து 91 அடி உயர கொடிமரம் பக்தர்களால் கொண்டுவரப்பட்டது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அம்மனுக்கு அரோகரா என முழக்கமிட்டனர். இதையடுத்து ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறும் குண்டம் திருவிழாவில் மயான பூஜையும், தொடர்ந்து பிப்ரவரி 3ஆம் தேதி முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. வவ்வாலின் உமிழ்நீர் படர்ந்த பழங்களை சாப்பிடுவது அல்லது பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பு கொள்வதன் மூலமாக நோய் தொற்று பரவுவதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக 3 நாள் காய்ச்சல், தலைவலி, வாந்தி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்கவும், உணவு உட்கொள்வதற்கு முன்பு சோப்பால் கைகளை கழுவ வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குநரகத்தால் மாவட்ட சுகாதார அலுவலகங்களுக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்கவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பூவிருந்தவல்லி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இரவு பகல் ஆட்டமாக 4 சுற்றுகள் நடைபெற்ற இந்த போட்டியில் பாரிவாக்கம் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நாசர் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். அமாவாசை நாட்களிலேயே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக ஆடி, தை, மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தை அமாவாசையான இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார். பின்னர் கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி மற்றும் அம்பாளை வழிபட்டனர். இதேபோல் தென்காசி குற்றால அருவி கரையில் புனித நீராடி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. திருப்பூரில் கறிக்கோழி விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ 360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் மீன் மார்க்கெட்டில் கூட்டம் அலைமோதியது. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கோழி வளர்க்க கிலோவுக்கு 20 ரூபாய் வழங்க கோரி ஜனவரி 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக கோழிக்கறி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ கோழிக்கறி 360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதையடுத்து திருப்பூர் தென்னம்பாளையம் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க மக்கள் குவிந்தனர். தை அமாவாசை என்பதால் மத்தி மீன் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கட்லா, பாறை உள்ளிட்ட மீன் வகைகள் கிலோ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இறால் 1 கிலோ 380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் மீன்களை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள 23 மாவட்டங்களுக்கு பிபி ஜிராம்ஜி திட்டத்திற்கான குறை தீர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிபி ஜிராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான புகார்களை தீர்ப்பதற்காக மாவட்டத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் 23 குறை தீர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேலை கோருதல், ஊதியம் வழங்குவது, தாமதமான ஊதியத்துக்கான இழப்பீடு, பணித்தள வசதிகள் தொடர்பான புகார்களை தொடர்புடைய அலுவலகத்திலோ ஆய்வு மேற்கொள்ளும் போது குறை தீர்ப்பாளரிடமோ மக்கள் பதிவு செய்யலாம். சட்டம் தொடர்பான கேள்விகள் தவிர்த்து மற்ற அனைத்து புகார்களுக்கும் 15 நாட்களில் தீர்வு காணப்படும். எஞ்சிய புகார்கள் 60 நாட்களுக்குள் முடித்து வைக்கப்படும். குறைகள் கையாளப்பட்ட விதம், பணியின் தரம் உள்ளிட்ட தகவல்கள் பிபி ஜிராம்ஜி திட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும். கேரளாவில் வெளியிடப்பட்டுள்ள எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயர்கள் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் கேரள தலைமை தேர்தல் அதிகாரியான ரத்தன் யூ கேல்கர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. 2002 எஸ்ஐஆர் பட்டியலில் ரத்தன் குடும்பத்தினரின் பெயர்கள் இல்லாததால் வரைவு பட்டியலில் பெயர்கள் இடம்பெறவில்லை என கூறப்பட்டது. இதையடுத்து வாக்குச்சாவடி அதிகாரி முன் நேரில் ஆஜரான ரத்தன் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார். എൻ്റെ വോട്ട് ഇപ്പോൾ
ഈ വില്ലേജ് ഓഫീസിൻ്റെ പരിധിയിലാണുള്ളത്. അങ്ങനെയാണ് ഞാനിവിടെ എനിക്ക് നോട്ടീസ് ലഭിച്ചു. നോട്ടീസ് വന്ന ഉടനെ നേരിട്ട് വന്നിട്ട് ഉദ്യോഗസ്ഥരുടെ മുൻപാകെ എൻ്റെ രേഖകളെല്ലാം ഹാജരാക്കി. ഇപ്പോൾ അവർ വെരിഫിക്കേഷൻ ചെയ്ത ശേഷം ഇപ്പോൾ കൺഫേം ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടുള്ള നടപടി അവർ எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள கேரள மாநில இறுதி வாக்காளர் பட்டியலில் தகுதி உள்ள அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.